நாமத்தை வெற்றி அவட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன். வந்து அவட நாமத்தை வெற்றுங்கள். நன்றி ஐயா. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே அநேக நாட்களுக்கு பிறகு சிஸ்டர் ரஜினி அலங்காரனுடைய குரல் கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். நாங்கள் ஒருமைப்பட்டு ஜெபித்தோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். தொடர்ந்து திங்கட்கிழமை நிகழ்ச்சியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே முதலாவது செய்து கொடுக்க என்னை அழைத்தவர் நீர் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்க. இந்த செய்தி எந்த நாட்டிலே, எந்த உள்ளத்திலே, எந்த வீட்டிலே, எந்த வாகனத்துக்குள்ளே கேட்டுக் கொடுக்கிறாரோ சுவாமி, அவளை ஆசீர்வதித்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே இந்த செய்தியின் தலைப்பு அருணோதயமாகிய யோவான். லூக்கா 1:79 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. தேவ மனிதனாகிய யோவான் ஸ்தானை குறித்து அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிறுவப்பட்டு சொன்ன வார்த்தை தான் இது. இந்த வசனத்திலே யோவான் ஸ்தானன் அருணோதயம் என்று சகரியா உரைக்கிறார். யோவான் ஸ்நானகன் உதித்த காலம் ஒரு இருளுள்ள காலமே. மல்கியா தீர்க்கதரிசி முதல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் வரைக்கும் 400 ஆண்டுகள் ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு இருண்ட காலமாக காணப்பட்டது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதவசனம் வெளிப்பாடு இல்லாத ஒரு காலம், இருண்ட காலம். 40 வருடங்களாக எந்தவித தீர்க்கதரிசியோ, எந்த ஒரு தீர்க்கசனமோ, சங்கம வானொலியோ, நித்திய வெளிச்சமோ, வார்த்தையின் வெளிச்சமோ கிடைக்கக்கூடிய இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்திலே திடீரென்ற ஒரு தீர்க்கதரிசியாக, தேவ மனிதனாக யோவான் பிறந்தபடியினாலே யோவானை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அருணோதயம் என்று சொல்லுகிறார். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் இது போன்ற அழைப்புத்தான் என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். நம்மை சுற்றி இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்ல. அனைவரும் இருளின் பிள்ளைகளும் இரவின் பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள். இருள் பூமியையும் காரல் தேசத்தை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். உதிக்கிற உன் ஒரு இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எனவே நாமும் பாவமுள்ள ஜனத்தின் மத்தியில் பரிசுத்த கூட்டமாய் எழும்ப வேண்டும். இருள் நிறைந்த மக்கள் மத்தியில் வெளிச்சமில் அருணோதயமாக உதய சூரியனாக எழும்ப வேண்டும். கடைசி காலம் ஆண்டவர் வருகையில் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தாகத்தோடு வாஞ்சியோடு தான் நாங்கள் எல்லோரும் செயல்படுகிறோம். வார்த்தையை கொடுக்கிறோம், பாடலை கொடுக்கிறோம், சாட்சியை கொடுக்கிறோம், பட்டிமன்றத்தை நடத்துகிறோம், கேள்விபதில் லட்சம் கொடுக்கிறோம். காரணம் என்ன? எல்லோரும் அந்த ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். யோவான் ஸ்நானகன் அருணோதயமாக அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஒரு கேள்வி. வேத வசனம் வெளிச்சம் உள்ளவனே அருணோதயமாக அழைக்கப்படுகிறான். வேத வசனம் இல்லாத காலத்தையே இருண்ட காலமாக கர்த்தர் அழைக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் வேத வசனம் வெளிச்சம் இருந்தால் நீங்கள் அருணோதயமாக இருப்பீர்கள். பலருக்கு வெளிச்சம் காட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளால் ஜீவிக்க முடியும். வேத வசன வெளிச்சம் அல்லது வெளிப்பாடு இல்லாவிட்டால் இருளிலே நடந்து தடவை தெரிகிற ஆவிக்கிற குருட்டாட்டம் உள்ளவர்களாய் இருக்க முடியும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லப்பட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என்று எசாயா 8:20 சொல்லுகிறது. வேத வசனமே வெளிச்சம். வேத வசன வெளிப்பாடுகளே நம்மை விடிய காலத்து பிள்ளைகளாக மாற்றுகிறது என்பதை அனுபவமுள்ள பேதுரு அப்போஸ்தலன் அடித்து கூறுகிறார். அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்
இருளுள்ள சாரத்தில் பிரகாசிக்கின்ற விளக்க போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள வார்த்தை. நாங்கள் வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க உள்ள மகிழ்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க எங்களுக்குள் ஆவியானவர் அசைவாடுகிறார். வார்த்தைகள் தியானிக்க தியானிக்க எங்களுடைய வாழ்க்கையே பரிசுத்தமாகின்றது. ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியான எங்களுக்குள் இருக்க வேண்டும். தேவ வசனம் எங்களுக்கு இருக்க வேண்டும். பாருங்கள், யோவான் வேத வசன வெளிச்சமாய் இருந்தது. அதனால் நான் அவர் அருணோதயம் என்று காணப்பட்டார். இதனை மறந்து கொள்ள அருணோதயம் என்று சொல்லப்பட்ட வேத வசன தொடர்ச்சிக்கு நாம் பார்க்கும் போது லூக்கா 3ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும், லூக்கா 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்திலே 7 விதமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த மனிதர்கள் மத்தியிலே வேத வசன வெளிச்சம் வீசும் மனிதனாக யோவான் காணப்பட்டார். யோவானை சுற்றிலுமுள்ள 7 மனிதர்கள், 7 பேரும் இருளும் பிள்ளைகளா இருந்தார்கள். இந்த 7 பேரும் யோவானுக்கு எதிர்ப்பு. லூக்கா 3:1-2 வாசித்து பாருங்கள். திபேரியு ராஜபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்தில் பொந்தியு பிலாத்து யூதா தேவனுக்கு தேசாதிபதியாகவும் ஏரோது காட்பங்கு தேசமாகிய கலிலியாவுக்கு அதிபதியாகவும் அவன் சகோதரனுடைய பிலிப்பு காட்பங்கு தேசமாய் இதுமேயாவுக்கும் திசை நோக்கும் நாட்டுக்கும் அதிபதியாகவும் லிசானியா காட்பங்கு தேசமாக அபிலேக்கு அதிபதியாகவும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியராகவும் இருந்த காலத்திலே வனாந்தரத்திலே சகதியாவின் குமாரன் யூவானுக்கு தேவ பாருங்கள். இந்த 7 பேரும் இருளிலே வாழ்ந்த மக்கள். வெளிச்சத்தை காண விட மாட்டார்கள். தொடர்ந்து நாங்கள் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகனை தன் காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் மத்தியில் சூழ்நிலைகளை ஜெபித்தவன் என்று அழைக்கலாம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூழ்நிலைகளால் தொடுக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் உண்டு. சூழ்நிலை என்னும் வலையில் சிக்கொண்டு முடமாகி போன பலர் உண்டு. யோவான் தன்னை இருந்த சூழ்நிலை ஜெயித்தான். அருணோதயம் போல் எழும்பினான். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சூழ்நிலைகள் மேற்கொள்வதில்லை. நாமே சூழ்நிலைகளை ஜெபிக்கக்கூடியவர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவரை பெற்று கர்த்தருக்காக ஜீவிக்கிற உன் சூழ்நிலை உனக்கு விரோதமாக செயல்படுகிறதோ, கோலியாத் போன்ற பயங்கர ராட்சர்கள் உனக்கு முன்பாக நின்று பயமுறுத்துகிறார்களோ, மகதனால் மரியாளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அடைத்து போட்டிருந்த மகா பாறாங்கள் போன்ற உன்னுடைய ஆசீர்வாதத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, செருவாளுக்கு முன்பாக தரியு ராஜா தடுக்கலான் என்பது போல உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்துக்கும் எதிராக பல தடைகள் இருக்கின்றதோ, அந்த சூழ்நிலைகளால் நீ வெந்து போகிறாயோ. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டும் சௌரியே நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த சங்கம வானொலியிலே வார்த்தையின் வெளிச்சத்திலே நித்திய வெளிச்சத்திலே ஊழியம் செய்த பிள்ளைகள் உங்களை தோற்கடிக்கிறதான சூழ்நிலைகள் தேவன் அப்புறப்படுத்துகிறார். பாருங்கள், எங்களுக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காதவும். நாங்கள் யாருப்பா? தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிறோம். நேரத்தை கொடுக்கிறோம், தளத்தை கொடுக்கிறோம். அப்ப நம்முடைய தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர். யோவான் ஸ்நானகன் தன்னை சூழ இருக்கின்ற 7 விதமான மனிதர்களை பார்த்து பயந்திருப்பான்னு சொன்னால் அவன் அருணோதயமாக எழுதிருக்க முடியாது. பலருக்கு வெளிச்சம் கொடுத்திருக்க முடியாது. அவன் வெளிச்சத்திலே பலர் கழிவுற மனதாக இருந்தார்களே. தேவ திட்டமெல்லாம் பாலா போயிருக்கும். இன்றும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் மகிமையான திட்டங்களுக்காக அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற நம்ம ஆண்டவரை பாருங்கள். தேவன் தாமே உங்களுக்கு முன் நிற்கும் எதிர் சூழ்நிலைகளை உங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரி
எங்களுக்கு எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும், சுனாமி போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், ஒரு மலை போல பிரச்சனை வந்து தடுத்து நிறுத்தினாலும் எங்களை அசைக்க முடியாது. காரணம், தேவன் எங்களோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் இருக்கிறது. எங்களை எவரும் அசைக்க முடியாது. என் ஜனங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவது என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அவலட்சணமாய் பாவத்திலே விழுந்து போனான். அதற்கு தன்னுடைய சூழ்நிலையின் மேல் பழிய போட்டான். என்ன போட்டான்? நான் துர்க்குணத்தில் உருவானேன். பாட்டு படிக்கிறான். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கப்பந்திருப்பான். பாருங்கள், அந்த தாவி இந்த பாடல்ல அருமையான கருத்து இருக்கு. நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கப்பந்தரித்தால். பாருங்க, தாயில குற்றச்சாட்டுகிறான். 54 சங்கீதம் வாய்த்து பாருங்க. பாவமான சூழ்நிலையினால் பாவத்தில் விழுந்தேன் என்கிறார். அற்புதமான தீர்க்கதரிசி எசாயா, நன்றா கவனிங்கள், அசுத்த உதடுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அந்த அசுத்த உடலுக்கு காரணம் தன்னை நெந்து கொள்ளவில்லை, தன்னை சூழ இருக்கிற ஜனங்கள் மேல் குறைவுறனாக காணப்பட்டான். அசுத்த உதலுக்கு காரணம் நான், அசுத்த உதர்வுள்ள ஜனத்தின் நடுவிலே வாசமாயிருக்கிறார். இசையா 6. இவையெல்லாம் தோற்கடிக்கப்பட்ட சாட்சிகள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ நம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் யோவானையும் பார்த்து எழுந்து பிரகாசிக்க சொல்லுகிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது அன்று உலகத்தை ஜெயிக்கிறோம் யாருன்னு 1 யோவான் 5:4 சொல்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, அன்பு நண்பர்களே, அருமை விசுவாசிகளே, உடன் ஊழியர்களே, உங்கள் வாழ்க்கையின் தோல்விக்கும் ஊழியத்தின் தோல்விக்கும் உங்களோடு இருக்கிற ஜனங்கள் மேல் பழி போடாதிருங்கள். முழு உலகமும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. ஒரு இடத்தை விட்டு இன்னொருத்துக்கு சென்றாலும் சூழ்நிலையை ஜெயிக்க முடியாது. நமது சூழ்நிலையை ஜெயிக்க விசுவாசமே பிரதானமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகனை சுற்றியுள்ள 7 வித மனிதர்கள், அதுதான் நம்ம விளங்கப்படுத்த போறேன். 7 வித மனிதர்களும் யோவானுக்கு முன்பாக எழும்பின பெரிய இமயமலை போல் காட்சியளித்தார்கள். அவர்களை அப்புறப்படுத்துவதும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தருக்காக தீர்க்க செய்ய தேவ மனிதனாக வாழ்வதும் யோவானுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. தாயின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட யோவான், தாயின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட யோவான் தம்மை சுற்றியுள்ள 7 வித மனிதர்களால் உண்டான எதிர்ப்புகளின் மத்தியில் ஆண்டவராய இயேசுவின் வெளிப்பாடுகளை பெற்று வல்லமையில தீர்க்கதரிசியாக காணப்பட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் யோவானைப் போல சூழ்நிலைகளை ஜெபித்து விடுங்கள். சோர்வடையாமல் முன்னோருங்கள். தடைகளை தகர்த்து போடுற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் சூழ்நிலை ஜெபிக்க பண்ணார். பாருங்கள், அந்த இருண்ட காலத்திலே இந்த யோவானை சுற்றி 7 மனிதர்கள் யோவான் ஸ்தான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்தபோது யோவான் சந்தித்த முதல் மனிதன் திபேரியுரான் என்பவனாகும். அக்காலத்திலே திபேரியுரான் ராஜவாரம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளியே, தலைவன் எப்படியோ தொண்டர்களும் அப்படியே, குருக்கள் எப்படியோ சீடலும் அப்படியே. இதுதான் இன்றைய நாள் வரை நடக்கும் உலக வழக்கம். ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலே அது முற்றிலும் தவறானதாகும். யோவானை சுழர்ந்த திபேரியோனுடைய எதிர் சக்திகள் யோவானை ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. திபேரியூரான் என்ற பெயருக்கு சந்தேகம் உள்ளவன் என்று அர்த்தம். சந்தேகமுள்ள திபேரியூரான் காலத்தில் ஜனங்களும் சந்தேகம் உள்ளவராக இருந்தார்கள். சந்தேகம் என்ற சரக்கு அது சாத்தானிலிருந்து இறக்குமதி ஆகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 அதைத்தான் ஏவாள் சந்தேகத்தால் இறப்பினான். இன்று முழு உலகமும் சந்தேகத்துக்குள் தான் இருக்கிறது. சந்தேகப்படுகிற மனிதனும்
கடன்பட்ட மனிதனும் ஒருபோதும் தலை நிமிர்ந்து முன்னேறுவதில்லை என்றொரு பக்தன் சொன்னான். கடன்பட்ட மனிதன் கடனிலிருந்து விடுபடுவது அவ்வளவு எளிதில். கடன் எப்போதும் பெருகத்தானே போகும் தவிர கடன் என்ற அடிமத்திலிருந்து விடுதலை பெறுவது மகா கடினம். இப்படிப்பட்ட மனிதன் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் இடையிலே 400 ஆண்டுகள் இருண்ட காலமாக காணப்பட்டது. பாருங்கள், சந்தேகத்துக்கு எதிர்ப்பதும் விசுவாசமாகும். விசுவாச இருப்பவர்கள் இதயத்தில் சந்தேகம் தாங்க முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, எனக்கும் கர்த்தருடைய வார்த்தையில் பேரில் உண்மையில விசுவாசம் வேண்டும். கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தின் மேல் திடமான விசுவாசம் வேண்டும். தேவன் நமக்கு வைத்துகிற ஐக்கியத்தை குறித்து நல்லது நம்பிக்கை நமக்கு வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கும் சபை நம் எதிர்காலம் முழுவதற்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு உள்ள என்பதால் விசுவாசம். எங்களுக்கு ஒரு சங்கடம், வானொலி விசுவாசம், வார்த்தையின் வெளிச்சம், நித்திய வெளிச்சம் எல்லாம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்புள்ள விசுவாசம். பாருங்கள், சந்தேகமுள்ள மனிதன் மத்தியில் யோவானுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாது. ஆகவேதான் சந்தேகப்படுகிற மனிதரெல்லாம் இருளுக்குள் இருக்கும்போது யோவான் சாணகனோ அருணோதயமாக எழுப்பினான். அன்பானவர்களே, ஆண்டவர்கள் சிரம் தாழ்த்தி உண்மையாய் ஜெபிப்பீர்களா? உங்கள் உள்ளத்தில் சந்தேகங்களையும் குடும்ப சந்தேகங்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவாராக, உதவி செய்வாராக. சந்தேகத்தை அகற்றுவதற்கு ஒரு வழி, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக வாசிக்க வேணும், தியானிக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதா? உங்களுக்கு ஒரு வியாதி வருகிறதா? இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாதுன்னு நினைத்தால் உடனே போய் முழங்கால் பண்ணி தேவனுடைய வார்த்தையை வாசிக்க 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 உங்களுக்குள் ஒரு சமாதானம் வரும். நான் கண்ட அனுபவம். வார்த்தையை வாசிக்க வேண்டும். அடுத்த பொந்தி பிலாத்தை பாருங்கள். யோவான் சாணன் ஊழியத்துக்கு எழுப்பின போது இரண்டாவதாக சந்தித்த பொந்தி பிலாத்து. இவன் யூதேயாவுக்கு தேசபதியாக இருந்தான்னு லூக்கா 3 சொல்கிறது. இவன் நாட்களிலே யோவானுக்கு கர்த்தரை வார்த்தை உண்டாயிற்று. இந்த யோவான் 3 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில் அறையும்படியாக விசாரணை கொண்டு வரும்போது இந்த பொந்தி பிலாத்து விசாரிக்கிறவனாக இருந்தான். தீர்ப்பு சொல்ற பொறுப்பில் இருந்தான். இந்த பொந்தி பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரித்த போது யூதர்கள் பொறாமையினால் ஒப்பு கொடுத்தார்கள் அறிந்தான். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர், பரிசுத்தமுள்ளவர், நீதியுள்ளவர். ஆனால் ஜனங்கள் அவர் மேல் கொண்ட பொறாமையினாலே சொல்லி இவனுக்கு இயேசு கிறிஸ்து சிலையில் அறையும் விடுதலை பண்ணவனுக்கு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீதியின் பக்கம் நின்று நியாயம் செய்து இயேசுவை விடுதலை செய்திருக்கலாம். ஆனால் அப்படி அவன் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து நீதிமான், அவருக்கு ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்று பிலாத்து மனைவி தன் சொற்பனத்தில் வழிபாடுகளை கொடுத்தார். அவர் நிமித்தம் என் தூக்கத்திலே உண்டான சொற்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று வேலைக்காரன் மூலமாக செய்தி அனுப்பினார். அந்த பிலாத்து வாசித்து பார்த்தார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று தெளிவாக தெரிந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யாமல் கைகழுவி பொறாமக்காரர்கள் ஒப்புவித்தான். இன்று நமது சபைகளிலும் நமது ஊழியங்களிலும் கைகளும் மனிதர்களை பலர் முடியும். பாருங்கள், சங்கம வானொலி அநேக ஊழியர் வந்தார்கள், கைகழுவி போய்விட்டார்கள். நித்திய நேரத்திலே வார்த்தை பேசத்தில் அநேக ஊழியர் வந்தார்கள், கைகழுவி போய்விட்டார்கள். காரணம் என்ன? அவர்களாலே சவால் கொடுக்க முடியவில்லை. கேட்டிருக்கும் சகோதர சகோதரியே, நீங்களும் கைகளும் குணத்திலிருந்து விலகும்படி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கைகளுகளாக இருக்கக்கூடாது, கை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்பது காணிக்காக உதவி செய்வது என்பதை குறிக்கிறது. இப்படியே நீங்கள் செய்யும் இயேசு கிறிஸ்து பிரசன்னம் உங்களோடு இருக்கும். நண்பர்களே, உங்களை சூழ இருப்பவர்கள் உங்களை கை கழுவி விட்டார்களோ, சத்துருடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து விட்டு உங்கள் துயரங்களை வேடிக்கை பார்க்கிறார்களோ, கலங்காதிருங்கள்.
யோவான் ஸ்நானன் அருணோதயமாக எழும்பினான். வனாந்தரத்தில் தனிமையாக ஜெபித்து அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. உங்களை தேற்றக்கூடிய ஒரே நிவாரணம் கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களே உங்களை தேற்றும், ஆற்றும், உற்சாகப்படுத்தும், தனிமையிலும் இனிமையாக உங்களுக்கு உதவி செய்யும். தனித்திருந்து போராடி ஜெபமெடுக்க கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பெருந்தரும். சிங்கங்கள் வேட்டையாட கூட்டமாக செல்லாது, தனித்து செல்லும். யூத கோத்திரத்து சிங்கம் அல்லேலூயா உங்களோடு இருக்கிறார். சீரிப்பாகிற இளம் சிங்கங்கள் நீங்கள் எழும்புங்கள். உன்னதத்தில் வாசம் போகக்கூடிய கழுகுகள் தமிழில் தான் பறந்துக்கும். ஜெபிக்கிற மனிதன் தன்னை சூழ இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சோர்ந்து போக மாட்டான். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுப்பிலன் அடைந்து கழுகு போல் செட்டேறி அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் விடப்படையார்கள், நடந்தாலும் அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களா காத்து நாங்கள்ல புது பிலன் அடைந்து கழுக போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விழப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சொந்த இதனுடைய வார்த்தை. ஏரோது அருணோதயமா எழுப்பின யோவான் ஸ்நானன் கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட காலம் இருண்ட காலம். என்ன அதுக்கு மூன்றாவது காலம் ஏரோது மன்னன் காட்பாங்கு தேசமாக கலிலியாவுக்கு தேசாதிபதியாக இருந்த காலத்தில் தான் யோவானுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது. ஏரோது என்றால் மாமிச இச்சை உள்ளவன் என்று அர்த்தம் என்று வேறு ஆராய்ச்சியர் சொல்லுகிறார். இந்த ஏரோடைய குடும்ப பிரியத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோமானால் நம் புருவங்கள் உயரும், நம்முடைய ஆவியிலே வாரியாக்கம் பெருகும். பெரிய ஏரோது தான் இயேசுவை கொலை செய்யும்படி சட்டம் போட்டவன். இந்த ஏரோதுக்கு அருமையான கருத்து. இந்த ஏரோதுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் பேர் ஏரோது அந்திப்பா, மற்றவன் பேர் ஏரோது பிலிப்பு. இந்த மூத்தவனாக ஏரோது அந்திப்பா அரபு நாட்டின் மன்னன் அரிஸ்டாட்டின் மகளை முதலாவது திருமணம் செய்தான். அரபு நாட்டின் மன்னனுடைய மகளை திருமணம் செய்து பொருளாதார நிமித்தம் பிற்பாடு அவன் அதிலே திருப்திப்படாமல் தன் உடன்பிறப்பான சகோதரன் பிலிப்பின் மனைவியையும் தனக்காக திருடி கொண்டான். மாமிச இச்சையுள்ள மனிதர்களால் தேசத்தை இருள் மூடும். இவனே யோவான் ஸ்நானகன் சிறையில தள்ளி தலையை கொய்தவன். இந்த ஏரோது இயேசுவை விசாரித்தவன். இந்த ஏரோதை குறித்து நரி என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏரோது கொலை செய்ய தேடுகிறான் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு பரிகை சொன்னபோது, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை வியாதிகளை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடையேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளும் நான் நடமாடுவேன். எருசலேமுக்கு புறம்பேர் தீர்க்கதரிசியும் அடைந்து போவதில்லை என்று சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்க. யார் நரி? ஏரோது நரி. நரிக்கு சொல்லுங்க. பாருங்கள், நரி தந்திரம் உள்ளது, சாத்தானும் தந்திரம் உள்ளவனு, ஏரோதும் தந்திரம் உள்ளவன். இன்று நாம் சூழ இருக்கிற தந்திரக்காரர்களும் மந்திரக்காரர்களும் இருக்கிறார்கள். நண்பர்களே, இப்படிப்பட்டவர்களால் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் ஊழியத்துக்கும் விரோதமாக பல தீமைகள் காணப்பட்டாலும் யோவான் ஸ்நானன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து எழும்பினது போல நீங்களும் எழும்ப வேண்டும். ஏரோது நரித்தந்திரங்களால் ஊழியத்தை தடை செய்ய முடியாது, உங்கள் குடும்பத்துக்கு இடையூறு செய்ய முடியாது. உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். தேவ ஞானத்தினால் வழிநடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏரோது மாமிச இச்சைகள் பொருளாதாரத்தை தேடினான் என்றால், யோவான் கர்த்தருடைய வார்த்தையை தேடி தனிமையாக வனாந்திரத்துக்கு போனான். இதையே நாம் இன்னும் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தை ஏரோதன் தந்திரங்களையும் ஏரோதன் மாமிச இச்சைகளையும் ஜபிக்க போதும் உள்ளது. இதை கேட்டுக்கொண்ட சகோதரி இந்த செய்தியிலே நாங்கள் அருணோதயம் போல் ஜொலிக்க வேண்டுமானால் இந்த சங்கம வானொலியிலே அருணோதயமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக சுடரின் பிள்ளைகளாக ஒளியின் பிள்ளையாக விளங்க வேண்டுமானால் வார்த்தையை அதிகம் வாசிக்க வேண்டும், வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். இந்த வார்த்தையில தியானிக்க பாஸ்டர் வெங்கட் சொல்லுவார். பாஸ்டர் வெங்கட் பிரசங்கம் பண்ணும்பொழுது எப்பொழுதும் வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுப்பார். இந்த வார்த்தையை தியானிக்க வாசிக்க அது ஒரு பொக்கிஷங்களை எடுக்கிற போல் தெரியும். காரணம், நான் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, இந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுதும்
கவனமாக வாசிக்க வேணும். காரணம், பரிசுத்த ஆவியானாலே பரிசுத்த மனிதரால் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்ன? அப்ப நாங்கள் தாறுமாறாக அந்த வார்த்தையை பேசக்கூடாது. மிக கவனமாக. எங்களை எத்தனையோர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன? எங்கே இவன் பிழை பிடிக்கிறான்? காரணம், பிழை பிடிக்கிறதுக்கு அநேகர் இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய ஊழியத்தை நாங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேணும். பாடல்கள் இருந்தாலும் சரி, சங்கீதம் வாசித்தாலும் சரி, தேவ செய்து கொடுக்கும் பொழுது, பட்டிமன்றத்தில் பேசும் பொழுது, இளைஞர் நாளுக்காக ஜெபிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, அந்த வியாழக்கிழமை பட்டிமன்றத்தில் அநேகர் அது வந்து கலந்து கொள்வதற்கு முன்னோடி ஓடி வாரார்கள். காரணம், தங்களுடைய வெளிப்பாட்டை கொடுக்க வேணும். அநேகர் உண்மையில் கடந்த நாள் நேரம் இல்லாமல் போய்விட்டது. இன்னும் அநேகர் வர இருக்கிறார்கள். வர வியாழக்கிழமை அநேகர் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நேரத்துக்கு முடிக்கணும் முதல் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு அந்த பட்டிமன்றத்தின் தலைப்புங்க உங்களுக்கு ஞாபகம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, அறைக்க போய் லைட்டை போட்டோன்னு இருள் பறக்குது, அந்த இருள் அங்கே ஓடுகின்றது. அதான் கேள்வி. இப்ப நான் கூட அறைக்க போய் லைட்டை போட்டு யோசிக்கிறேன், இருள் எங்கடா போச்சு? வெளியில போச்சா? உள்ளுக்கு தான் இருக்குதா? மேலே போச்சா? கடுமையா யோசிக்கிறேன். உங்கள் வெளிப்பாட்டை கொண்டு வாங்க வியாழக்கிழமை. காரணம், நீங்கள் வேதங்களை வாசியுங்கள். ஆதியாம் 1-2 வசனங்களை தியானிங்கள். தியானித்து அந்த பட்டிமன்றத்தில் கலந்துவர்கள் கர்த்தர்களை அவசியப்பாராக ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே இந்த சங்கமான யுவானை பற்றி கர்த்தாவே வார்த்தை என்ன சொல்கிறது? அந்த இருண்ட காலத்தில் யுவான் எப்படி ஒளி விளக்கா திகழ்ந்தான் என்பதை வேதாம ரீதியில கொடுத்துருக்கேன் சுவாமி. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதியும், மறு உழைப்பினை போகும்பொழுது நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தணும் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.